Okay, today we are going to see the question answer and antonyms. So நம்ம நேற்று synonyms, match, fill-ups எல்லாமே பார்த்தோம். எதில் போயம் மை ரோபோட்டில். இன்றைக்கி நம்ம மை ரோபோட் போயமோட கொஷின் ஆன்சரும் ஆண்டனிம்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் இப்போ புட் தேர்ட் ரோமன் லெட்டர். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் ஆண்டனிம்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க நோட்டில். ஓகே, ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் ஆண்டனிம்ஸ்னு போட்டுட்டு இந்த 5 ஆண்டனிம்ஸையும் அப்படியே எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆண்டனிம்ஸ் யூ சி ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் ஆப்போசிட் இஸ் வீக். ஓகே, strong, strong. So weak, weak, weak. Okay, weak, weak. அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவோமா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி வீக்காக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டால். TALL, டால். டாலோட ஆப்போசிட் ஷார்ட். SHORT, ஷார்ட். SHORT, ஷார்ட். ஓகே, ஸோ டால்னா உயரமாக இருக்குது, ஷார்ட்னா குட்டையா. ஓகே, ஸோ டாலோட ஆப்போசிட் ஷார்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பிக். பிக்னா ரொம்ப பெருசாக, ஹியூஜா. ஓகே, BIG, பிக். ஸோ பிக்கோட ஆப்போசிட் ஸ்மால். SMAL, ஸ்மால். ஓகே, SMALL. ஓகே, SMALL, ஸ்மால். ஓகே, அதாவது நம்ம வந்து சினானிம்ஸில் அதோட மீனிங்ஸ்க்கு டேஷ் சிம்பிள் போடுவோம். அதே மாதிரி இதில் என்னென்னா பிக் கிராஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்குமா, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாதிரி, அதுதான் போடணும் ஆப்போசிட்க்கு. ஓகேவா? ஸோ ரைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள், சிம்பிள் மாற்றிடாதீங்க. பிக் கிராஸ் போட்டுட்டு அதோட ஆப்போசிட் ஸ்மால் அப்படி எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ரெஸ்ட். ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே, எந்த ஒர்க்கும் செய்யாமல். ஸோ அதோட ஆப்போசிட் அன்ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஓகே, ரெஸ்ட் REST, அன்ரெஸ்ட் UNREST, அன்ரெஸ்ட் UNREST, அன்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், லாஸ்ட் ஒன் ஸ்மார்ட். ஸ்மார்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, ஃபேஷனபிள்னு பார்த்தோமா, கரண்ட் ட்ரெண்டுக்கு தக்கன இருக்கிறது மாதிரி. ஓகே, ஸோ ஸ்மார்ட், SMART, ஸ்மார்ட்டோட ஆப்போசிட் ஸ்டூபிட், முட்டாளாக இருக்குது. ஓகே, எதுவுமே இன்டெலிஜெண்ட்டாக இல்லாமல், ப்ரில்லியண்ட்டாக இல்லாமல், முட்டாள்தனமாக எதுவுமே ப்ராப்பராக பண்ணாமல் இருக்குது. ஓகேவா? ஸ்டூபிட், STUPIT, ஸ்டூபிட், STUPIT, ஸ்டூபிட். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் I am reading, listen it carefully and write it in your note neatly. First one, antonyms, strong, weak. Second, tall, short. Third, big, small. Fourth, rest, unrest. Fifth, smart, stupid. Okay, so third Roman letter antonyms is over. Next, put fourth Roman letter. Okay, next fourth Roman letter heading போட்டுட்டு answer the questions அப்படின்னு heading எழுதிக்கோங்க. Answer the questions. இப்போ question answer பார்ப்போமா? You see, புக்கில் பேஜ் நம்பர் 86 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே பார்த்து எழுதிட்டு நான் கொடுத்துருக்க ஆன்சரை அப்படியே நோட்டில் கீழே காப்பி பண்ணுறீங்க. ஓகேவா? எப்படி எழுதணும்னு உனக்கு தெரியும்ல, ஆல்ரெடி ப்ரோஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் ANS அப்படின்னு போட்டுட்டு அதோட ஆன்சரை எழுதணும். ஓகேவா? ANS எங்கே போடணும்? நம்பர் போடுறோம்ல, சீரியல் நம்பர்லாம் போடுறோமா, ஸோ அந்த இடத்துல தான் ANSன்னு போடணும். ஓகேவா? ஸோ யூ சி, ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் இட் சிங்? ஸோ ரோபோட் தானே, இட்டுனா இந்த இடத்துல ரோபோட். ஸோ ரோபோட் என்ன படிச்சுது, சிங் என்ன படிச்சுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ த ஆன்சர் இஸ், ஆன்சர் என்னென்னா, இட் சிங்ஸ் எ நைஸ் ரைமிங் சாங். ஓகே, ஸோ அது என்ன சிங் பண்ணுச்சு? அது ஒரு நைஸ் ரைமிங் சாங்கை சிங் பண்ணுச்சு. இட் சிங்ஸ் எ நைஸ் ரைமிங் சாங். ஓகே, ஸோ ரைமிங் RHYMING, ரைமிங், சாங் தெரியும்ல, SONG, சிங்ஸ் இதிலே இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் தெரியலை, இல்லாட்டி இந்த வீடியோவில் கிளியராக இல்லை, தெரிய மாட்டேங்குதுன்னா புக்லேயே உங்களுக்கு போயம்லே ரைமிங் சாங் இருக்குது. அப்படி தானே? ஸோ அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. த ஆன்சர் இஸ், இட் சிங்ஸ் எ நைஸ் ரைமிங் சாங். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு டு த வீல்ஸ் கோ? ஸோ வீல்ஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின். ஸோ
The answer is the wheels go front and back. ஸோ வீல்ஸ் எப்படி போச்சுன்னு போயமில் பார்த்தோம், ஃப்ரண்ட்டும் பேக்கும் முன்னையும் பின்னையும் போச்சு அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ த ஆன்சர் இஸ் த வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த வீல்ஸ் கோ அப்படிங்கிறது அப்படியே இருக்குது கொஷினில். ஸோ அது போக நீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் படித்தா போதும் ஸ்பெல்லிங்கோட, அது அப்படியே எழுதிட வேண்டியதான். த ஆன்சர் த வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் FRONT அண்ட் பேக் BACK பேக். ஓகே, நெக்ஸ்ட் டஸ் இட் ஒர்க் இட்ஸ் பெஸ்ட். ஸோ அது தன்னோட பெஸ்ட் ஒர்க்கை வந்து கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டஸ் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட், அதோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்துச்சா? ஒரு ரோபோட் தன்னோட பெஸ்ட் ஒர்க்கு தானே பண்ணுச்சு. அப்போ இதுக்கு எஸ்ஸா நோவா? எஸ். ஓகே, த ஆன்சர் இஸ் எஸ். எஸ், இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட். எஸ்க்கு அப்புறம் கமா போட்டுக்கோங்க. ஓகே, எஸ் கமா போட்டுட்டு இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட். அது கொஷின்லேயே இருக்குது, அதை அப்படியே பார்த்து எழுதினுன்றதா என்ன ஆன்சர். எஸ், இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல். இது எப்படி எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படிம்மா வெல்கம் பண்ணிச்சு? போயமில் என்ன பார்த்தோம்? இட் வெல்கம்ஸ் ஆல் வித் நைஸ் க்ரீட்டிங் கால், அப்படி தானே? ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ யூ சி ஆன்சர் இட் வெல்கம்ஸ் ஆல் வித் எ நைஸ் க்ரீட்டிங் கால். ஒரு நைஸ் க்ரீட்டிங் கால் மூலமாக எல்லாரையும் வெல்கம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வெல்கம் பண்ணிச்சுன்னு கேட்டிருக்காங்க. நைஸ் க்ரீட்டிங் கால் மூலமாக எல்லாரையும் வெல்கம் பண்ணிச்சின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர். ஸோ ஆன்சர் இட் வெல்கம்ஸ் ஆல் வித் எ நைஸ் க்ரீட்டிங் கால். ஸோ வெல்கம்ஸ் ஆல் வரைக்கும் இருக்குது. வித் எ நைட் க்ரீட்டிங் கால் மட்டும் நீ லேர்ன் பண்ணணும். ஓகே, க்ரீட்டிங் GREETING க்ரீட்டிங் ஸ்பெல்லிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? அது என்ன பாடுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன பாடுச்சு? ஆன்சர் ரைமிங் சாங். செகண்ட் கொஸ்டின் என்னது? வீல்ஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்னது? ஸோ அது வந்து தன்னோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்துச்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னது? ஆமாம், அப்படி தானே? ஸோ எஸ், அதோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுத்துச்சு ஆன்சர். ஃபோர்த் என்னது? எப்படி இது எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி வெல்கம் பண்ணிச்சு? நைஸ் க்ரீட்டிங் கால் மூலமாக எல்லாரையும் வெல்கம் பண்ணிச்சு, அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரீடிங் ஆல் த 4 questions and answers. You listen it carefully. Okay, what does it sing? It sings a nice rhyming song. Next, how do the wheels go? The wheels go front and back. So third one, does it works its best? Yes, it works its best. Fourth, how does it welcome all? It welcomes all with a nice greeting call. Okay, so today the poem is over. So போயமில் உள்ள 1 புக் பேக் எக்ஸசைசஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், நியூ வேர்ட்ஸ் எல்லாமே ஓவர் ஆச்சு. நாளைக்கு புக் பேக்கில் இந்த போயமுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டை பார்ப்போம். ஓகேவா? ஸோ